எது நம்ம விரும்பி டேஸ்ட்டாக சாப்பிட்றோன்னா அது ஹெல்த்துக்கு நல்லதே கிடையாது. எல்லாமே இருக்கும். தமிழ் சினிமாலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிசிக் வச்சிருக்கவர் ஆக்டர் ஆர்யா. இது சரியா தப்பா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வில் பவர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உங்க ஃபீட் ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட் ரீல்ஸா இருக்குன்னா எங்களை மாதிரி 4 பேரை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து லைஃப்க்கு யூஸ் ஆகிற கண்டென்ட் உங்களை வந்து சேரும். வில் பவர் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜிங்க. இது நமக்கு பிடிக்காத இல்லைன்னா நமக்கு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்குற விஷயங்களை நம்ம பண்றப்போ இந்த எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணிப்போம். பாஸ் கிட்ட திட்டு வாங்குறது, நமக்கு பிடிக்காத விஷயங்களை ஒரு பர்டிகுலர் டைம் செய்யறதுக்கு இந்த வில் பவர் நமக்கு யூஸ் ஆகும். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த வில் பவர்ங்கிறது ரொம்பவே லிமிட்டடா தான் இருக்கும் ஒரு நார்மல் இண்டிவிஜுவலுக்கு. ஆல்ரெடி நமக்கு லைஃப்ல இருக்க ப்ரெஷரை ஹேண்டில் பண்றதுக்கே இந்த வில் பவர் பத்தாதுங்க. இதுல இந்த மாதிரி பிடிக்காத ஃபுட் எல்லாம் சாப்பிடறதுக்கு நமக்கு வில் பவரும் இருக்காது, அதை நம்ம ஃபாலோவும் பண்ண மாட்டோம். இதனால தான் நம்ம ஒரு 6-7 நாளுக்கு மேல டயட்டை ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியல. இவங்களுக்கு வேலையே இதுதாங்க, பட் நமக்கு அப்படி இல்ல. நான் அஸ் அ கோச்சா சொல்றேன், என் கிளைண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நான் பிடிக்காத ஃபுட்டை தான் கொடுப்பேன், அதுதான் ஹெல்த்தின்னு சொல்லியிருந்தேன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எதையுமே என்னால் பண்ணிருக்க முடியாது. இன்னைக்கு அவ்வளோ ரெசிபிஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு நம்ம டயட்டை ஃபாலோ பண்றதுக்கு. இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா டேஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. என் கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்குற டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெசிபிஸை உங்களுக்கு ஷேர் பண்றேன்.